எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு ராகு திசை என்ன செய்யும் என்பதை பற்றிய பதிவு இது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பரணி நட்சத்திரம், ராகு திசை. பரணி நட்சத்திரம் என்பது மேச ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். மேசத்துல 4 பாதங்களும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அப்ப பரணி நட்சத்திரம் ஒருவர் பிறந்தாலே அவர்கள் மேசராசியில் தான் பிறந்திருப்பாங்க. அந்த நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான், அந்த ராசி அதிபதி செவ்வாய் பகவான். அப்ப இந்த 2 பேருடைய ஆதிக்கம் அவங்ககிட்ட இருக்கும். செவ்வாயுடைய ஆற்றல் அவங்ககிட்ட முழுமையா இருக்கும். எதுலையுமே ஒரு வேகம், கோபம், அவசரம், பிடிவாதம், முரட்டு குணம், இதெல்லாம் செவ்வாயுடைய தன்மைகள் கூட இருக்கும் அந்த ராசி அதிபதிக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சுக்கரனுடைய அம்சமும் கூட இருக்கும். எப்பவுமே தன்னை அலங்காரமா வச்சுக்கிறது, தன்னை மெடுக்காக வச்சுக்கிறது, ஒரு லக்ஸரி வாழ்க்கை அவங்களுக்கு வாழக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல சுகபோக வாழ்க்கையா வாழக்கூடிய எண்ணங்கள், எதையுமே ஒரு ஹைஃபையா செய்யணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு அந்த சுக்கரனுடைய ஆதிக்கமும் அவங்க கூடயே இருக்கும். இது இயற்கையாக அவங்களுக்கு கிடைச்சிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ராகு திசைன்னு ஒரு திசை வரும். அந்த திசை அவர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இதுக்கு தீர்வுகளும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை சோதனையாக தான் இருக்கு. நிறைய பேத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய திசையா தான் இருக்கு. இது அனுபவத்தில் நிறைய பார்க்கிறோம். ஒரு சிலருக்கே அந்த திசை வெற்றியை தரக்கூடிய யோக திசையா இருக்கு. ஸோ எந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா அது யோகமாகும், எந்த மாதிரி அமைப்புகள் அவயோகத்தை செய்யும் என்பதை பத்தி இந்த பதிவு தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ கவனமாக கடைசி வரைக்கும் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப பரணி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறாருன்னா அவருக்கு அந்த முதல் திசை அந்த சுக்கிரனுடைய திசை தான் தொடங்கும். இப்ப சுக்கிர பகவான் திசை முதல்ல அவர்களுக்கு திசை ஆரம்ப திசையாக ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கும். அவர்கள் பிறந்த நட்சத்திர பாதத்திற்கு தகுந்தபடி முதல் திசை சுக்கிர திசையாக இரண்டாவது சூரிய திசை, பிறகு சந்திர திசை, பிறகு செவ்வாய் திசை, அப்புறம் ராகு திசை வரும். அப்புறம் ராகு திசை அவர்களுக்கு எந்த வயசுல தொடங்கும் அப்படின்னு பார்த்தா, பரணி 1வது பாதத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு ஆவரேஜா ஒரு 5 வயசு சுக்கிர திசைன்னு கணக்கு வச்சோம்னா, சூரியன் ஒரு 6 வருஷம் 11வது வயது, பிறகு சந்திரன் 10 வருஷம் 21வது வயது முடியும், பிறகு செவ்வாய் 7 வருஷம் 27வது வயசுல முடியும். அந்த 27 வயசுல 26 வயசுல 27 வயசுல ராகு திசை தொடங்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான், பிறந்த கால ஜாதகத்துல துல்லியமா இருக்கும். அப்ப 27 வயது 28 வயதுல அவங்களுக்கு ராகு திசை தொடங்குது அப்படின்னா வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம் அது. அவர்களுக்கு ஒரு கல்வி இதெல்லாம் முடிச்சு ஒரு உத்தியோகத்துக்கு போய் வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் முதல் படியாக போகக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் அந்த 27-8வது வயசு அப்படிங்கிறது. அப்ப அவங்களுக்கு ராகு திசை வருது அந்த பரணி 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்ப அந்த ராகு திசை அந்த காலத்துல அவங்களுக்கு நல்ல அமைப்புல இருந்துட்டா அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை, நல்ல உத்தியோகம், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல உயர்வு, சிறப்பு அந்தஸ்து எல்லாம் கிடைக்க வைக்குது. ஒருவேளை ராகு தன் ஜாதகத்துல சரியில்லாத இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னா அந்த ஆரம்ப காலத்துல அவங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு படாது பாடுபடுறாங்க. திருமணம் நடக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது அவங்களுக்கு. வாழ்க்கையில் முதல் பகுதியே அவர்களுக்கு சோதனையாக கிட்டத்தட்ட அந்த 18 வருஷம் ராகு திசை, 28 to 46 வயது வரைக்கும் ராகு திசை அவங்க வாழ்க்கையில் முற்பகுதி மிகப்பெரிய சோதனை கொடுத்துருது. இது மாதிரி அவங்க 2வது பாதம் 3வது பாதம் 4வது பாதம் வச்சுங்கன்னா ஒரு 5 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க. இப்ப 46 வயசுல முதல் பாதம் முடியுதுன்னா 2வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையானது அந்த ராகு திசை ஒரு 10 வருஷம் இருந்து 2வது பாதத்தில் பிறந்தா முதல் திசை சுக்கிர திசை ஒரு 10 வயசு ஆவரேஜா இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு திசை தொடங்கும் போது அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 33 வயசு 32 வயசு இருக்கும். அப்ப அதுல இருந்து கணக்கு 18 வருஷம் வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்கும் அந்த திசை அவங்களுக்கு ராகு திசை இருக்கும்.
அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான காலகட்டம் தான். வாழ்க்கையில ஒரு மனிதன் வந்து சம்பாத்தியம் தொழில் அப்படின்னு போய் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய காலம் வந்து அந்த காலம். சரியான வயது அந்த வயசுல. ஏன்னா அந்த வயதுல ஒரு மனிதனுக்கு திசைகள் சரியா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையுடைய முதல் பகுதி வெற்றி அடைஞ்சு லைஃப்ல செட்டில் ஆக முடியும். ஒரு 50 வயசு 40 வயசுக்குள்ள லைஃப்ல செட்டில் ஆகலைன்னா கடைசி வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை தான். இது நிறைய பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து அந்த திசையானது வந்து நல்ல அமைப்புல அமையணும். அது எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப 3வது பாதத்துல பிறந்திருந்தா ஒரு 55 வயசு வரைக்கும் அந்த திசை இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த 38 வயசுல அந்த ராகு திசை தொடங்கும். ஒரு 40 வயது பக்கமாக ஒரு 55 58 வரைக்கும் அந்த திசை இருக்கும். அதுவும் வாழ்க்கையில வந்து லைஃப்ல வந்து அந்த சரியான வயது. ஏன்னா ராகு திசை பரணிக்கு வந்து எப்பவுமே வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இளமை முடிந்து வாழ்க்கையினுடைய முக்கியமான அங்கத்துக்கு வரும்போதுதான் அந்த ராகு திசை வரும். லைஃப்ல செட்டில் ஆகுற வரைக்கும் ராகு திசை இருக்கும். 4வது பாதத்துல பிறந்தா கிட்டத்தட்ட 60 62 வயசு வரைக்கும் அந்த இருக்கும் அந்த திசை. 40 வயதுல தொடங்கி 58 60 வயசு வரைக்கும் இருக்கும். இப்படியாக அந்த திசை காலம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் வந்து பரணியில வந்து பிறந்தவங்களுக்கு ராகு திசை வரும். இந்த திசை சரியா அமைஞ்சிட்டா அது ராஜ யோகம் தான். ராகுப்போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய யோகத்தை அடைஞ்சு ராகு வாழ்க்கையில அவங்கள மிகப்பெரிய உயரத்தை தொட வைக்கிறாரு. நல்ல உயர்வு, சொத்துகள், இடம் நிலம் வீடு வாகனம், யோகங்கள், நல்ல அந்தஸ்து. அதே மாதிரி சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போய் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ராகு திசை காலங்கள்ல இதெல்லாம் இயற்கையிலே கிடைச்சிருது. ராகு நல்ல இடத்துல இருந்தா. இப்ப ராகு எப்படி இருக்கணும் நல்ல இடத்துல அப்படின்னு எடுத்தா, ராகு வந்து 3 6 8 12 மறைந்திருந்தால் மிகப்பெரிய யோகம். பொதுவா ராகு அப்படிங்கிறது சர்ப கிரகங்கள், பாவ கிரகங்கள் பேரு. இயற்கை பாவிகள் ராகு அப்படின்னா இயற்கை பாவி. அவங்க வந்து பிறந்த கால ஜாதகத்துல மறைவு ஸ்தானங்கள் இருக்கணும். இப்ப லக்னம், அப்ப லக்னத்திற்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இது மறைவு ஸ்தானங்கள். பாவிகள் மறைந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பது ஜோதிடத்தினுடைய விதி. அப்ப இயற்கையிலே ராகு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் அவங்க அடைய வைக்கிறாரு. இதெல்லாம் அவங்க இந்த திசை காலங்கள்ல படிப்படியாக உயரத்தை தொட வைக்குது. அந்த ஜாதகத்துடைய அமைப்பு அடிப்படை யோகங்கள் சிறப்பா இருந்துட்டா அது மிகப்பெரிய யோகம் தான் ராகு திசை காலங்கள். ஒருவேளை ராகு நீச்சத்துல இருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு. ராகு கெட்டு போய் இருக்காரு அப்படின்னு பேரு. ஆனாலும் அந்த நீச்சம்ங்கிறது சில அவயோகத்தையும் கொடுக்க வைக்குது. காரணம் என்னன்னா அந்த நீச்சத்தன்மை வந்து சில விஷயங்களுக்கு ராகுக்கு வந்து கெடுதலா முடியுது. இப்ப ராகு எங்க நீச்சமா இருப்பாருன்னா, ஒரு ரிஷப ராசியில் ராகு இருந்து பிறந்தவர்களுக்கு ராகு நீச்சமா இருப்பாரு. அப்ப அந்த நீச்ச ராகுவாக இருந்து ராகு திசை தொடங்கும் போது யோகத்தை செய்து சில அவயோகங்கள் வருது. அதுக்கெல்லாம் ராகு திசைக்கான வழிபாடுகள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா சரியாயிரும். ஒரு சிலருக்கு லக்னத்துல ராகு இருப்பாரு. லக்னத்துல ராகு இருந்தாலே அது சர்பதோஷத்தை குறிக்கூடிய அமைப்பு. வாழ்க்கையில வந்து அந்த ராகு திசை அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தடை, தோல்வி, அவமானம் இதெல்லாம் சந்திக்க வைக்குது. அந்த ராகு திசை லக்னத்திலிருந்து திசை நடத்தும் போது ஜாதகர்களுக்கு வந்து நிறைய அலைச்சல், ஒவ்வொரு விஷயத்துக்கு போராட்டம், தடை, தோல்வி, பிடிவாத குணங்கள், விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாதனால நிறைய விஷயத்தை இழந்துடுறாங்க லக்னத்தில் ராகு நிற்கும் போது. அதே மாதிரி ராகு பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த இடமும் அது சர்பதோஷத்தை குறிக்கூடிய இடம். அது குடும்பஸ்தானம், அது தனஸ்தானம், அது வாக்குஸ்தானம். அப்ப பொருளாதாரத்துக்கான இடத்துல ராகு போய் உட்காரும் போது அந்த இடம், அந்த 2ஆம் இடம் என்பது முக்கியமான பாவம். லக்னத்துக்கு 2ல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அது ஒருவேளை பகை வீடா இருந்துட்டாருன்னா அந்த ஜாதகத்துக்கு அது சோதனை காலம் தான். இப்ப ராகுவுக்கு பகை வீடுகள் சொல்லப்பட்ட இடங்கள் இருக்கு. இப்ப சிம்மத்துல ராகு இருக்காருன்னு வைங்க. கடக லக்னத்தில் பிறந்து சிம்மத்துல ராகு இருந்து 2வது வீடு அப்படிங்கிற இடத்துல ராகு பகையா இருந்து திசை நடத்துறாருன்னா அந்த காலத்துல ராகு வந்து அவங்களை வந்து படாத பாடு பட வச்சிடுறாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த 30 வயசுல அவங்களுக்கு ராகு தொடங்குதுன்னா ஒரு வேலை கிடைக்கிறாம, ஒரு தொழில் சரியா அமையாம, சுய தொழில் தோல்வி, குடும்ப திருமண வாழ்க்கை அதுல எல்லாம் வந்து தோல்வி, நிறைய திருமண வாழ்க்கை, குடும்பஸ்தானத்துல பிரச்சனைகள், இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய அந்த சோதனைகளை ராகு கொடுத்துடுறாரு. பகை வீட்டுல இருந்தா, ஏன்னா ராகு வந்து பகையாகக்கூடாது. ஒரு பழமொழி உண்டு, பாம்பு பகையாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாம்பு பகையாயிட்டாலே அந்த ஜாதகருக்கு தீராத பழி, பிரச்சனை, கடன், நோய், வழக்கு எல்லாத்தையும் சந்திக்க வச்சிருது. அதே மாதிரி ராகு வந்து நட்பு வீடுகள்ல இருந்து திசை நடத்துறாருன்னு வைங்க. அந்த காலம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ராகுவா வர்றாரு. மிதுனம், கன்னி இந்த மாதிரி ராகு நட்பு வீட்டுல இருந்துட்டா அந்த ராகு வந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை அடைய வைக்கிறார். படிப்படியாக அவர்களை உயர வைக்கிறாரு. அந்த ராகு திசை என்பது உச்சத்தை தொட வைக்குது அவங்கள.
இதையும் அனுபவத்துல பாக்குறோம். அதே மாதிரி ராகு வந்து இப்ப கடகத்துல இருந்தாலும் பகை வீடு, மகர கும்பத்தில் இருந்தாலும் ராகு பகை வீடு. அப்ப ராகு பகவான் வந்து நல்ல இடத்துல இருக்கணும். அந்த நல்ல இடம் என்பது மறைவு ஸ்தானங்கள், ராகு நீச்ச வீடு. இதுதான் இப்ப மறைவு ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா கூட, இப்ப 3, 6, 8, 12 இருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு மிதுன லக்னத்தில் பிறந்து ராகு 3ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்காரு அப்படின்னாலும், அது மறைஞ்சிருந்தாலும் அது பகை வீடு. எப்பவே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் ராகு பகையாக கூடாது. ஏன்னா ராகு வந்து கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரிங்க. ஒருவருடைய முற்பிறவியினுடைய கர்மாவை இந்த பிறவியில் அனுபவிக்க வைக்கக்கூடிய அமைப்பு அந்த ராகுவுக்கு உண்டு. சனி பகவான் வந்து கர்மகாரகன், காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி, கர்மகாரன் சொல்லுவாங்க. கர்மாவை தீர்மானிக்கிற சனி பகவான் என்றாலும் கடந்த கால கர்மாவுடைய அந்த கணக்கு பதிவிடுறது ராகு தான். அப்ப ராகு பகையா உட்காந்துட்டாருன்னா, இந்த பிறவியில ராகு திசை வரப்போகுதுன்னா உங்களை வந்து அந்த கர்மாவை அணிவிக்க வைக்க போறான்னு அர்த்தம், வச்சு செய்ய போறான்னு அர்த்தம். அப்ப ராகு பகவானுடைய அமைப்பு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் பகையா இருக்கக்கூடாது, உச்சமா இருக்கக்கூடாது. ஏன்னா ராகு உச்சம்ங்கிறது செவ்வாய் வீடு தான். செவ்வாய் வீடு ராகுக்கு எப்பவுமே ஆகாதுங்க. இந்த மாதிரி அமைப்புகள்ல ராகு இருந்து உங்களுக்கு ராகு திசை வரப்போகுதுன்னா உங்க பூர்வ ஜென்ம கர்மாவை நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம். எனவே உங்க சுய ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காருன்னு பார்த்து, திசை நடப்பவர்களா இருந்தாலும் திசை வரப்போறவர்களா இருந்தாலும், உங்களுக்கு ராகு திசை வரப்போகுது, நீங்க பரணி மேசத்துல பிறந்திருக்கீங்க, ராகு வரப்போறாருனாலும், இல்ல ராகு திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் கூட, நீங்க முதல் உங்க ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காருன்னு பாருங்க. சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்க. அந்த ராகு பகையா இருக்காரு அப்படின்னா உங்க பூர்வ ஜென்ம கர்மாவை இந்த பிறவி 18 வருஷம் உங்களை அனுபவிக்க வைக்க போகுதுன்னு அர்த்தம். ராகு நல்லா இருக்காரு, நட்புல இருக்காரு, அவர் வந்து மறைஞ்சு நீச்சமா இருக்காரு, மறைவு ஸ்தானத்துல நட்பா இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்மா வந்து புண்ணிய கர்மாவாக வெற்றி அடைய போகுதுன்னு அர்த்தம் ராகு. இதை முதல்ல ராகு திசையில நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் அந்த ராகு திசையை கடந்து போக முடியும். ராகு திசையில எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துல ராகு சரியில்லாமல் இருந்தவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல நிறைய பேர் வந்து காதலிங்கிற விவகாரத்துல போய் சிக்கி பெண்கள் விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை ராகு செய்ய தூண்டிடுறாரு. அப்ப சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்து அதற்கான தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இளமை காலத்திலேயே அந்த தண்டனைகள், நிறைய பேர் சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க. சிறையில போய் அந்த 18 வருஷம் அவர்கள் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுது. இதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம். சின்ன வயசுல ராகு வந்து சரியில்லாம இருந்துட்டாருன்னா, அந்த குழந்தைகளை சரியா கொண்டு போகலைன்னா, இளமையிலிருந்து ராகுவை சாந்தி பண்ணி நல்ல வழிபாடுகள் செய்து அந்த குழந்தைகளை நல்ல முறையில நம்ம வளர்க்கலைன்னா, அந்த குழந்தைகள் வந்து தவறான வழிக்கு போய் அந்த 28 வயசுல அவங்க வந்து நல்ல நண்பர்கள் சேர்க்கை இல்லாதனால தவறான விஷயத்துக்கு போய் வாழ்க்கையில வந்து குற்றவாளியா மாறிடுறாங்க. நிறைய குற்றங்களை செய்யக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்ப இந்த மாதிரி ராகு திசை எப்படி இருக்குன்னு நீங்க பிறந்த காலத்துல பார்த்துட்டு, பெற்றவங்க உங்க குழந்தைகள் ஜாதகத்துல இளமையிலே ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்த்து, இளமையிலிருந்தே அந்த குழந்தைகளை நல்ல முறையில நல்ல ஆன்மீக விஷயங்கள், இறை வழிபாடுகள் இதெல்லாம் சொல்லி நல்ல விஷயங்களை ட்ரெயின் அப் பண்ணி அந்த ராகு சாந்திகளை சரியா பண்ணி கொண்டு போகும்போது அந்த ராகு திசையில பாதிப்பு அவங்களுக்கு வராது. அதே மாதிரி ராகு திசை நடப்பவர்களும் அந்த திசை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கான தக்க வழிபாடுகள், தக்க ஒரு எளிய பரிகாரங்கள், இறை பரிகாரங்கள் தான். பரிகாரங்கள் இருந்தது நிறைய பேர் பரிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க. பரிகாரம் இல்லைங்கிறது ஏத்துக்க முடியாத விஷயம். ஒரு விஷயத்துக்கு தீர்வு இருக்கணும் இல்லையா? பரிகாரம் என்பது பரிகாரத்தின் பேர்ல நிறைய பணம் செலவு பண்ணி அதை பூஜை செய்யறேன், இந்த மந்திரம் போடுறேன், அதெல்லாம் தேவையில்லை. எளிய இறை பரிகாரங்கள், சரணாகதி தத்துவங்கள், இது பரிகாரங்களாக செயல்படும். அந்த இதைத்தான் பெரியவங்க பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. சோ ஒரு விஷயம் அப்படி இருக்கிற மாற்று தீர்வு வேணும் இல்லையா? ஒரு திடீர்னு உடம்புக்கு முடியாம போகுது, மருத்துவம்ங்கிற ஒரு பரிகாரம் தேவைப்படுது இல்லையா? மருத்துவர்கிட்ட போய் அந்த அந்த நம்ம உடம்பை சரி பண்ணிக்கிறதுக்காக. அது மாதிரிதான் ஜோதிடம் என்பது வாழ்க்கையினுடைய விதி. அந்த விதி வரும் காலங்கள்ல கர்மாவை அணிவிக்க வைக்கக்கூடியத ஒரு திசைகள் வரப்போகுது. நல்ல திசைகள், கெட்ட திசைகள். கர்மா நல்ல கர்மானா நல்ல விஷயங்களை அணிவிக்க போறாங்க, கெட்ட விஷயங்கள் இருந்தா கெட்ட விஷயங்களை அணிவிக்க போறாங்க. அப்ப அந்த கர்மாவை உணர்ந்து அதற்கான தீர்வுகளை நோக்கி பயணிப்பதே ஜோதிடம். இல்லாட்டி ஜோசி தேவையில்லை. இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது எதுக்கு ஜோதிடம்? அதற்கான தீர்வுகளை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா இறை வழிபாடுகள், நல்ல ஒரு எளிமையான ஒரு வழிபாடுகளை செய்யும் போது நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கும். சரணாகதி, எங்க போய் சரணாகதி ஆகணும், உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல ராகு இருக்காரு, எங்க போனா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், இதை தெரிஞ்சுக்கிறதாங்க ஜோதிடம். இதுக்கு வழிமுறைகளை கண்டுபிடிச்சு போகும்போது தீர்வுகள் கிடைக்கும்.
பெரிய பாதிப்பு இல்லாமல் கடந்து போகலாம். இதுல 3ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா யோகம் சொன்னேன். 4ல ராகு இருந்து ராகு பகையா இருந்து திசை நடத்தும் போது ராகு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்குறாரு. சொத்துகள் இழக்கக்கூடிய நிலை, இடம் நிலம் வீடு வாகனம் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாத நிலை, தாயாருக்கு வாழ்க்கையில் நிம்மதி குறைவு, தாயார்னால இவங்களுக்கு பிரச்சனைகள், இதெல்லாம் 4ல ராகு பகையாகும் போது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், ராகு 5ல இருந்தாலே பூர்வ ஜென்ம சாபம்னு சொல்லியிருக்காங்க. அது பித்திரு சாபம், தந்தை வழி கர்மா, தகப்பன் வழி முன்னோர்கள் சாபமாக அது தொடர ஆரம்பிக்குது. அடுத்த தலைமுறைக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. சோ இதை சரி பண்ணாம அந்த 5ல் இருக்கிற ராகு திசையுடைய நன்மைகளை அடைய முடியாது. அதே மாதிரி 6ஆம் இடம் ராகு யோகம்னாலும் பகையா இருந்துட்டா கடன் நோய் வழக்கு உறுதி. 6ஆம் இடத்துல ராகு பகையாயிட்டா மறைவா இருந்தாலும் கூட பகை வீடுல இருக்கும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய கடனாளியாக மீளா கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்க வைக்குது. நிரந்தர நோயை கொடுத்து ராகு சிக்க வைக்கிறார், பரம்பரை நோய்களை கொடுக்கிறார். வழக்குகள் தீராத வழக்குகள்ல போய் மாட்டி அந்த வழக்குகள் மீண்டு வர முடியாம தவிக்கிறாங்க. 6ஆம் இடத்தில் பகை ராகு. 7ஆம் இடத்தில் ராகு பகையா இருந்தா அது சர்ப்பதோஷம், ராகுக்கே தோஷம், களத்திர தோஷமாக திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் போகுது. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது பகையா இருந்தா மட்டும் சொல்றேன். அதே மாதிரி 8ஆம் இடத்தில் ராகு பகையாகும் போது 8ஆம் இடம் அதுவும் சர்ப்பதோஷமாக செயல்பட்டு அது ஆயுள் ஸ்தானம், நிறைய அவமானத்தை சந்திக்கூடிய இடம், தடை தோல்வி அவமானம் விபத்து கண்டங்கள் 8ஆம் இடத்தில் ராகு பகையாகும் போது. 9ல் ராகு பகை, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், இந்த பிறவிக்கான பாக்கியமே கடைசி வரைக்கும் ராகு கிடைக்க விடாம பண்ணுவாரு. ராகு திசை வரும் காலங்களில் மிகப்பெரிய சோதனைகள், தகப்பனாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. எந்த பாக்கியமும் அந்த பிறவி அனுபவிக்க முடியாத நிலையை ராகு 9ல் பகை பெறும்போது ஏற்படுத்துறாரு. 10ல் ராகு பகை, தொழில போராடிய வாழ்க்கையை தோத்துடுறாங்க, தொழில் செய்து விரக்தி ஆயிடுறாங்க 10ல் ராகு பகையாகும் போது. அதே மாதிரி 6ஆம் இடத்தில் ராகு பகையாகும் போது கடன் நோய் வழக்கு இல்லாமல் அது உத்தியோகஸ்தானம். அப்ப நல்ல ஒரு உத்தியோகம் அவங்களுக்கு கிடைச்சாலும் கூட அந்த உத்தியோகத்துல அவங்களுக்கு வாழ்நாள் வரை பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு நிறைவில்லாத உத்தியோகம், நிம்மதி இல்லாத உத்தியோகம், திரும்ப உத்தியோகத்தில் தோல்விகள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அது வேலைக்கான இடம் 6ஆம் இடம். 10 தொழில், 6ஆம் இடம் உத்தியோகம். அப்புறம் 10ல ராகு பகையானாலும் தொழில பிரச்சனை தான். 11ல் ராகு, 11ஆம் ராகு இருக்கிறது யோகம் தான், மிகப்பெரிய யோகம். 11ல் ராகு இருப்பது வாழ்க்கை மிகப்பெரிய யோகம். ஆனா அங்க பகையாயிட்டா அது எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய உபஜயஸ்தானம், வாழ்நாள்ல அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகாமே போயிடும். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஆசைகளை அடைய முடியாமல் போராடக்கூடிய நிலை 11ல் ராகு பகையா இருக்கும்போது. 12ல் ராகு அது மறைவு ஸ்தானம் தான், ஆனா நட்பா இருந்தா மிகப்பெரிய யோகம். அது பகையா இருந்தா அங்க அவயோகத்தை காத்திருக்கு. அது அயன சயன, நிம்மதி கிடைக்காம தடுமாறுறாங்க. படுத்த தூக்க வரல சார் அப்படிங்கிறாங்க, நிம்மதி கிடைக்காம ராகு திசை. நிறைய விரயங்கள், நிறைய நஷ்டங்களை 12ல் நிற்கு ராகு கொடுக்குறாருங்க. அங்க பகையா இருந்தா. நான் சொல்றது பாயிண்ட் திரும்ப கேட்டுக்கங்க. ராகு மட்டும் பகையாக கூடாது. பாம்பு பகையானால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையை ராகு கொடுப்பார். எனவே நீங்க ஒருவேளை பரணி நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு அந்த ராகு திசை வரப்போகுது இல்ல நடப்பவர்களா இருந்தா உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ராகு நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். அந்த நட்சத்திர சாரம், ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அது முக்கியம். அதையும் பார்க்கணும். பார்த்துட்டு அதற்கான இறை வழிபாடுகள், எளிமையான வழிபாடுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்க முறையா செய்யும் போது இந்த ராகு திசைக்கான அந்த பகை தீர்ந்து ராகுடைய ஆற்றல் படிப்படியாக உங்களுக்கு பகை தீரும் போது ராகுவே உங்களுக்கு நன்மையாக வாழ்க்கையில் அந்த 18 வருஷ திசை வேலை செய்யும். ராகு திசையில் ஒவ்வொரு புத்திகளும் ஒவ்வொரு வேலையை செய்யும். எந்த ஒரு ராகு திசையா இருந்தாலும் கடைசி 3 புத்திகள், சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த புத்திகள் வாழ்க்கையில் நிறைய சோதனை கொடுத்துருது எல்லா ஜாதகத்துக்குமே. இது பொதுவான ஒரு விதி. அப்ப ராகு திசை என்றாலே அந்த காலங்களில் ராகுவை நல்லா சாந்திப்படக்கூடிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. ராகு ஸ்தலங்களுக்கு போறது, ராகுக்கான வழிபாடுகள் நிறைய தானங்கள் கொடுப்பது, உளுந்து தானங்கள் கொடுப்பது, அதே மாதிரி கோமேதகம் சொல்லக்கூடிய அந்த ராகுடைய இந்த ரத்தினத்தை உடம்புல அணிவது, இதெல்லாமே கண்டிப்பாக நல்ல மாற்றம் கொடுக்குது. அனுபவத்துல பார்த்திருப்போம். சோ அவரவர் ஜாதக பிரகாரம் எந்த ஸ்தலங்களுக்கு எந்த கோயில்களுக்கு போகணும், இப்ப நவ திருப்பதியா, நவ கைலாயமா, சிவன் ஸ்தலங்களுக்கு போகணுமா, பெருமாள் ஆலயங்களுக்கு போய் அந்த ராகுவை சாந்தி பண்ணணுமா, ராகு நின்ற ராசியை பொறுத்து அது அற வீடா, அது பொருள் வீடா, இதையெல்லாம் பார்த்து அந்த ராகுக்கான சரியான வழிமுறைகளை நீங்க தேர்ந்தெடுத்து அதை பண்ணும்போது கட்டாயம் ராகு திசை உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பை ராகு திசை கொடுக்கும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.